ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல்னாலே ஒரு பயம்தான். 24 லெசன், ஒரு டீட்டெயிலுமே ரெண்டு பக்கம் போகுது. கைடில் படித்தாலும் 10 பாயிண்ட் இருக்குது. 8 மார்க் கொஸ்டினாக சொல்ல வேண்டாம், ஹெட்டிங்காக இருக்குது. புக்கில் வேறு படிக்க சொல்கிறாங்க மிஸ் இப்படி எழுதுனா தான் 5 மார்க் போடுறாங்க, மிஸ் அப்படி எழுதுனா தான் 5 மார்க் போடுறாங்க ஸ்கூலில். இந்த கைடில் படி அந்த கைடில் படின்னு சோசியலில் ஒரே டார்ச்சர். இதில் எப்படி சார் சென்டம் எடுக்கிறதுன்னு நினச்சிருப்பீங்க. ஹவு டு கெட் சென்டம் இன் சோஷியல் அதுவும் பார்க்க போகிறோம். ஒரு செக்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம். 2 மார்க்லேருந்து 5 மார்க் 8 மார்க் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, என்ன மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, கம்பல்சரி என்ன கேட்பாங்க, எல்லாமே சொல்ல போகிறோம். வீடியோ ஹேண்டியாக இருக்க போது நான் 2 நாள் தான் சோஷியல் லீவு. இதை நீ பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒரு 10 நாள் ஒழுக்கமாக படித்து ரிவிஷன் பண்ணாலே போதும், சூப்பராக எழுதலாம். சோஷியல் யாரெல்லாம் பயந்துட்டுருக்கீங்களோ இனிமேல் பயப்பட வேண்டாம். நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அஃபீஷியல் ஆன்சர் கீ ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அஃபீஷியல் ஆன்சர் கீ ஒரு 2-3 நிமிஷத்தில் காமிச்சிட்றேன். அஃபீஷியல் ஆன்சர் கீனா என்ன? கவர்மெண்ட்டே கொடுத்த ஆன்சர் கொடுத்துருக்கும், இதை வச்சு தான் கரெக்ஷன் பண்ணணும். அந்த இதுதான் பிடிஎஃப் தான் அது. ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷனுக்கு இது இறங்கும். அப்போது இந்த ஆன்சர் கீ வச்சு தான் வாத்தியாருக்கு திருத்துறாங்க. அப்போ எப்படி எழுதுனா மார்க் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் உனக்கு ஈஸியாக படிச்சிடலாம் பாரு. நீ புக்கில் பேஜ் பை பேஜாக படிக்கணும் அவசியம் கிடையாது. கைடில் போயிட்டு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிற அளவுக்கு பாயிண்ட் படித்தா போதும். ஓகேவா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது சொன்னதுக்காகவே லைக் பண்ணுங்கள், ஓகேவா? வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதை பற்றி ஒரு 3 நிமிஷம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சென்டம் எடுக்கிறத பற்றி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாரு. இது சொல்லிவிட்டு சூப்பராக போர்டு வச்சு சொல்ல போகிறேன். இப்போது 14 1 மார்க்கு அது ஓகே விட்டுரு. ஓகே, 2 மார்க்கு எல்லா 2 மார்க்குமே என்ன எழுதியிருக்காங்க பாரு. எனி 2 பாயிண்ட்ஸ், எனி 2 சினோஜிப்னைஸ் வார், அடுத்து கிரேட் டிப்ரெஷன் அந்த கொஸ்டின் எனி 2 பாயிண்ட்ஸ். என்ன கொஸ்டின் கேட்டாலும் எனி 2 பாயிண்ட்ஸ் தெரியுதா? ஆனி பிசன்ட் அந்த கொஸ்டின் எனி 2 பாயிண்ட்ஸ். அப்புறம் பிளாட்டூ அந்த டெக்கன் பிளாட்டூ பற்றி கேட்டிருக்கேன், எனி 2 பாயிண்ட்ஸ். சீசன்ஸ் அது சீசன்ஸு ஃபார்மிங்கெல்லாம் அப்படியே எழுதுங்க. டைப்ஸ் எல்லாம் கேட்டால் பாருங்கள், எனி 4 எழுதுனா, ஐலாண்ட்ஸ் எல்லாம் எனி 4 எழுதுனாலே மார்க்கு. அப்புறம் டேம்ஸு சீசன்ஸு இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ண சொன்னால் ஒரு 4 பாயிண்ட் எழுதிருங்க, ஓகேவா? அதான் சேஃபு. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே 2 மார்க்கு. டெஃபினிஷன் அப்படியே எழுதணும் பாருங்கள். கம்பல்சரி கூட பார்த்தீங்கன்னா எனி 2 பாயிண்ட். அப்போது 2 மார்க்கு ஏதோ 2 பாயிண்ட் படித்தா போதும். லிஸ்ட் அவுட் பண்ணுறதா இருந்தால் 4 பாயிண்ட் படி. அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட்னா அந்த 4 சீசன்ஸ் ஆஃப் இந்தியா, ஐலாண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஜூட் க்ரோயிங் ஏரியா அந்த மாதிரி அதெல்லாம் 4 பாயிண்ட் எழுது. டெஃபினிஷன் அப்படி எழுது, ஓகேவா? 2 மார்க் கொடுத்துட்றாங்களா? ஃபில்லப்ஸ் ஓகேவா? ப்ரொஃபிஷன் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் அனாலிசிஸ் 5 மார்க்குக்கு எனி 5 பாயிண்ட் எழுதுனா 5 மார்க் கொடுத்துட்றாங்களா? எனி 5 பாயிண்ட். அதே மாதிரி தான் பாருங்கள், வேர்ல்டு வார் எஃபெக்ட் 2 எனி 3 ஹெட்டிங்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் 5 மார்க். 4 ஹெட்டிங் இருக்கா, ஏதாவது 3 ஹெட்டிங் ஒழுக்கமாக எழுதுனாலே 5 மார்க் கொடுத்துட்றாங்களாம். நீங்கள் எல்லா ஹெட்டிங்கும் படிங்க, அதில் 2 பாயிண்ட் படித்தாலும் போதும். அடுத்து டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன், ஏதாவது 2 பாயிண்ட் டிஸ்டிங்யூஷில் எழுதுனா போதும். பாருங்கள், 2 டிஸ்டிங்யூஷன் எனி 2 ரிலவெண்ட் பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. அடுத்து கீவ் ரீசனுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் போதும், எனி 1 பாயிண்ட் போதும். 5 மார்க் கொடுக்குறாங்க. புரியுதா எப்படி படிக்கணும்னு? அடுத்தது ராஜாராம் போன்ற அந்த கொஸ்டின் 5th லெசனில் இருக்குல்ல, அந்த 19th century ரிஃபார்மர்ஸ் எனி 3 ஹெட்டிங்ஸ் இருந்தால் 5 மார்க் கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 பேர்த்தோட பற்றியெல்லாம் சொல்ல வேண்டாம், எனி 3 ஹெட்டிங் போட்டு அதில் 3 பாயிண்ட் சொன்னால் போதும். அடுத்து ரிவர்ஸ், இதில் 5 பாயிண்ட் எழுதணும். பார்த்தீங்களா, சில கொஸ்டினுக்கு அப்படி கொடுத்துட்றாங்க. இந்த ரிவர்ஸ் எல்லாம் அப்படி தான் எழுதணும், ஓகேவா? அடுத்தது சாயில்ஸ், ஏன்னா அவங்களே 5 சாயில்ஸ்ன்னு கொடுத்துருப்பான், அதனால சாயில்ஸ் பற்றியும் 5 பாயிண்ட் எழுதணும். 5 லைன் எழுதணும். மீதி எல்லாமே ரோட்வே, ரயில்வே இதெல்லாம் டேரெக்டாகவே நம்ம படிக்கிறது தான். கைடில் படிச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு 3 பாயிண்ட் எழுதி விட்டிங்கன்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் 8 மார்க்குக்கு இங்கே என்கிட்ட இல்லை. 8 மார்க் நீங்கள் வேணால் வெப்சைட்டில் சும்மா போயிட்டு நீங்கள் க்ரோமில் அடிச்சிங்கன்னா ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கீன்னு 8 மார்க்குக்கு 8 பாயிண்ட் எழுதுனா 8 மார்க்கு கொடுத்துருக்காங்கன்னு போன வருஷம் காந்தி மாஸ் லீடர் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்குன்னு 8 பாயிண்ட் எழுதாத, ஹெட்டிங்கை போட்டு 8 மார்க்கை நல்லா அலங்கரித்து எழுது. ஹெட்டிங்கை போட்டு 2 பாயிண்ட் எழுது, ஓகேவா? ஸோ நீ பெருசாக படிக்கிற அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். நீ இவ்வளோ தான் இருக்குது அப்படி நினச்சி படி. பெருசாக இருக்கும், நிறையா இருக்குது, சோசியல் மறந்து போகுது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொன்ன பற்றி சொன்னது பார்த்தியா, அவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதுனாலே மார்க் கொடுத்துருவாங்க, ஓகேவா? இப்போ எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சு போச்சா? ஓகே. அடுத்தது 1 மார்க்கு 14 1 மார்க் நம்ம இப்போ எழுதணும். 14மே புக் பேக் தான் கேட்பான். நீ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஒழுக்கமாக படிச்சிடும், அவ்வளோதான். 2 மார்க்கு
14 கொடுத்து 10 எப்படி கேட்குறாங்கன்னு பாரு. ஹிஸ்ட்ரியில் 5, ஜாகிரஃபியில் 5, சிவிக்ஸில் 2, எக்கனாமிக்ஸில் 2. ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி 2 மார்க் புக் பேக் படித்தாலே 10 எழுதிடலாம். நீ இம்பார்ட்டன்ட் படித்தாலே 8 எழுதிடலாம். சிவிக்ஸில் இம்பார்ட்டன்ட் படித்தாலே 1 எழுதிடலாம். ஆனால் அந்த கம்பல்சரி எக்கனாமிக்ஸ் கூட 1 எழுதிடலாம். நான் சொல்கிறேன், நம்ம வீடியோவை பார்த்து கொஸ்டின் படிச்சிங்கனாலே 9மே எழுதிடலாம். ஆனால் 14ல் 10 எழுதணும் 1 கம்பல்சரியாக. அந்த கம்பல்சரி என்ன கேட்குறான்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து நம்ம பார்க்கும்போது புக் பேக் 2 மார்க் ஃபுல்லாக படிச்சிரு எக்கனாமிக்ஸில். எக்கனாமிக்ஸ்லேருந்து அதிகமாக கேட்குறான். அப்போ எக்கனாமிக்ஸ் மட்டும் படித்தா போதுமா? கிடையாது. எக்கனாமிக்ஸ் மட்டும் முடியாதவன் எக்கனாமிக்ஸ் மட்டும் படித்தா போதும். புக் பேக்கில் ப்ளூ பாக்ஸ் இன் ஆல் யூனிட்ஸ். எக்கனாமிக்ஸில் ப்ளூ பாக்ஸ் இருக்கும். சோஷியல் புக்கில் ப்ளூ பாக்ஸாக கொடுக்குறோம். ஸ்டார்ட் அப் ஸ்கீம்னு போன டைம் கேட்டாங்க. ஸ்டாண்டப் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதை கேட்டுற போகிறான். டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குது, கார்ப்பரேட் டேக்ஸு, ப்ரொக்ரெசிவ் டேக்ஸு, இது எல்லாமே அந்த ப்ளூ பாக்ஸில் இருந்தால் கேட்டிருக்கான். அந்த ப்ளூ பாக்ஸை படிச்சிரு, அந்த சம்மரியை படிச்சிரு. சம்மரி எல்லா லெசனுக்கு பின்னாடி சம்மரி கொடுத்துருப்பான். அந்த சம்மரி சும்மா கோத்ரூ பண்ணு மார்க் கொடுத்துருவாங்க. எக்கனாமிக்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ் எல்லாம் வேண்டாமான்னு கேட்டால் என்ன கேட்டால் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் சார்னால எல்லாமே படிச்சிட்டேன்னா அவன் மட்டும் ஃபாலோ பண்ணு. சம்மரி மட்டுமாவது ஒழுக்கமாக படி. ஆனால் எக்கனாமிக்ஸில் ப்ளூ பாக்ஸும் படிக்கணும், சம்மரியும் படிக்கணும். இது 2 மார்க் அந்த கம்பல்சரிக்கு. ஓகேவா? அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்துக்க. 5 மார்க்கு 10 5 மார்க் எழுதணும். 14க்கு 10 கொடுக்குறாங்க. கம்பல்சரி மேப்பு, அது பிரச்சனை இல்லை. மேப் இந்தியா மேப்பு, வேர்ல்டு மேப்போ ஹிஸ்ட்ரியில் எழுதிடுவீங்க. புக் பேக் தான் கேட்க போகிறான். டிஸ்டிங்யூஸ் கீ ரீசன் இப்போ பார்த்தீங்களா? 2 பாயிண்ட் எழுதுனா மார்க் கொடுத்துட்றாங்களா? அப்போ 2 பாயிண்ட் படித்தா போதுமா? டிஸ்டிங்யூஸ் கீவ் ரீசன் 1 பாயிண்ட் படித்தா போதுமா? அப்போ அது படிச்சிருங்க. ஃபிலிப்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா படிச்சுன்னா புக் பேக் தான் கேட்பான். 5 மார்க் டைம் லைனே எழுதிடுவீங்க எல்லோரும். ஓகே, இப்போ எவ்வளோ தியரி கேட்குறாங்க பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் 3 டீட்டெயில் கேட்குறாங்க, ஜாகிரஃபியில் 3 டீட்டெயில், சிவிக்ஸில் 2, எக்கனாமிக்ஸ் 2, இப்படி தான் கேட்குறாங்க. மொத்தமாக நம்ம இதில் 10 எழுதணும். ஆல்ரெடி இந்த 4 எழுதிடுவோம். அதில் தியரியில் இப்போ ஒரு 6 எழுத போகிறோம். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தா வராதா சொல்லுங்கள்? ஏதோ ஒரு சேனலில் சொன்னால் நம்ம வராது அப்படின்னு சொல்லணும். வருமா வராதா? ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே யோசிங்க. நான் என்ன முட்டாளா? 15 வருஷமாக இதில் இருக்கிறேன், நமக்கு தெரியாதா எது வரும் எது வராதுன்னு? அப்போ அது படித்தனாலே போதும். ஓகேவா? நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணாலே இதில் 50க்கு 50 எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் எந்த தொந்தரவும் இருக்காது. என்ன பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக எழுது. 5 மார்க்னா 5 பாயிண்ட் போதும். சரியா? 5 மார்க் எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ 5 மார்க் முடிஞ்சிச்சு, அதில் எந்த தொந்தரவும் இல்லை. 8 மார்க்கு டெஸ்ட் அடிக்கிறாங்க. இந்த 8 மார்க்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபின்னு ஒரு வாட்டி கேட்டாங்க, 2மே ஹிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. நிறைய வாட்டி ஹிஸ்ட்ரி 2மே ஏதோ ஒரு ஆப்ஷனில். ஆனால் 1 புக்கின்னு கேட்டால் 1 புக் பேக் கேட்குறான், 1 புக்கின்னு கேட்டால் 1 புக் பேக் கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹிஸ்ட்ரியிலுக்கு எல்லா புக் பேக் கொஸ்டினும் தரவாக இருக்கணும். 5 மார்க் லாங் ஆன்சரில் இப்போ ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், ரஷ்யா, ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன், அதுக்கப்புறம் ஹிட்லர், ரைஸ் ஆஃப் ஹிட்லரு, அப்படியே வந்தீங்கன்னா வேர்ல்டு வார் எஃபெக்டிவ், யூஎன்னு, அதுக்கப்புறம் ராஜாராமோன்ற 19th century ரிஃபார்ம்ஸு, அதுக்கப்புறம் காந்தி 1857 ரிவால்ட்டு, இது எல்லாமே நீங்கள் ஹிஸ்ட்ரியில் புக் பேக் படிச்சுக்க. ஏன்னா சேஃபராக இருக்கணும். அதுதான் புக் பேக் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு பாரு. 8 மார்க்கில் அந்த கொஸ்டின்ஸும் படிச்சிரு. ஏன் நான் சொல்கிறேன்னா கட்டபொம்மன் தான் வரும், ஃபஸ்ட்டு வேர்ல்டு தான் வரும், பெரியார் தான் வரும், நம்பி போகலாமான்னு கேட்டால் 90% போகலாம். அந்த 10% கவுத்தி விட்ற வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷம் பப்ளிக்கில் கவுத்தி விட்டுது. அதனால தான் சொல்கிறேன். அப்போ ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கேட்டிருக்கானோ அதை கோத்ரூ பண்ணு. 10 கொஸ்டின் பேப்பர் இருக்கா, அதை கோத்ரூ பண்ணு. இந்த 8 மார்க் மட்டும். ஓகேவா? சென்டம் அடிக்கணும்னா இல்லை சார் எனக்கு போதும் அப்படின்னா நம்ம அந்த வீடியோவில் 8 மார்க்கு அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருப்போம். பெரியார், காந்தி, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், கட்டபொம்மன், இதுதான் வரும். அதே போதும். முடியாத பசங்க, நல்லா படிக்கிற பசங்க முடிஞ்சளவு ட்ரை பண்ணி இதில். ஓகே, அடுத்தது மேப் 8 மார்க்கு. இதில் ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒன்று ட்விஸ்ட் வச்சானா சென்டம் போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா யூனிட் 1 to 5 புக் பேக் இந்தியா மேப். தமிழ்நாடு மேப்பு கொஞ்சம் படிப்பான், அதனால் இந்தியா மேப் அட்டன் பண்ணிக்கோங்க. 2 சாய்ஸ் கொடுப்பால, அதில் புக் பேக் யூனிட் ஃபஸ்ட்லேருந்து 5 வரைக்கும் புக் பேக் எல்லாமே முடிச்சிரு. நம்ம பிடிஎஃபை ஃபாலோ பண்ணு. நம்ம பிடிஎஃப் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா போய் மேப், சோஷியல் சயின்ஸ், விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெடி வரும். ஆஃபலியில் போட்டு அப்படியே வரும். நீங்கள் அந்த பிடிஎஃபை ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். புக்கின்னு இருக்கும், புக் பேக் இருக்கும். அதுக்கு அனைத்து மேப்புமே படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் 5 லெசனோட மேப் மட்டும் படிச்சிங்கன்னா புக்கின்னும் புக் பேக்கும் சேர்த்துருக்கும் படிச்சிங்கன்னா 8 மார்க் எடுத்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேப்ஸ் இதை படிச்சினாலே 8 மார்க் எடுத்துடலாம். இருந்தாலும் ஒரு உறுதிக்காக நான் சொன்னேன், ப்ரீவியஸ் இயர் படித்தாலும் 8 மார்க் எடுத்துடலாம். அதுலேருந்து தான் கேட்பான். ஸோ ப்ரீவியஸ் இயரில் 10 கொஷின் பேப்பரில் மேப்பில் என்ன கேட்டிருக்கான் அதை எல்லாமே எடுத்து பார்த்து அந்த இடத்தையெல்லாம் மார்க் பண்ணி வச்சு படிக்கணும். இப்படி எல்லாம் பண்ணினா சோஷியலில் மார்க் எடுத்துடலாம். ஒரு 10 நாள் போதும் சோஷியலுக்கு. சும்மா 24 லெசன் இருக்குது, படிக்க முடியாது.
பெருசாக இருக்க கொஸ்டின் இனி எவனாவது பயந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் தான் முட்டாள்ப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஈஸியாகவே ஹண்டம் எடுத்துலான்னு சொல்லும்போது எல்லாருமே 90 above ஈஸியாக எடுத்துடலாம். அதனால தான் சோஷியலில் எல்லாருமே பிரைட்டாக மார்க் எடுக்கிறாங்க. நம்ம ஒரு சிலர் பயந்து போய் நல்லா எழுதாமல் மார்க் கிடைக்கிறதில்ல. சார் ஸ்கூலில் 4 மார்க் தான் சார் போடுறாங்க. அது ஸ்கூலு விடு, நல்லா படிக்கணும்னு சொல்லி அப்படி போடுறாங்க. பப்ளிக் எக்ஸாமில் நீ எழுதுனா மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா? நான் சொல்லிட்டேன் எங்கெல்லாம் கம்பல்சரி வரும், எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ உனக்கு எந்த தொந்தரவும் எதுலேயுமே இருக்காது. அதனால் சோஷியல் சயின்ஸில் ஈஸியாகவே சென்ட் பண்ணி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணு. மேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எப்படி எழுதணுங்கிறத நான் ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ அதனால் உனக்கு சோஷியல் சயின்ஸ் பொறுத்தவரை பிரச்சனையே கிடையாது. சயின்ஸை விட சோஷியல் சயின்ஸ் தான் ஈஸி. நீ அதிகமாக இருக்குது, நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆன்சர் கீ பார்த்துருப்பேன். ஆன்சர் கீ வேணால் டவுன்லோட் பண்ணி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆன்சர் கீ வைக்கிறேன். நீ அதை பார்த்துட்டு நீ ஒரு முடிவுக்கு வா. ஓகேவா? நல்லா உட்காந்து படி. ஒரு 10 நாள் சோஷியல் படிச்சினாலே போதும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேக்ஸ் டெய்லியும் போடு. சாயங்காலம் ஒரு நாள் டு ஒரு நாள் சயின்ஸ் படிச்சின்னா இன்னொரு நாள் சோஷியல், அந்த மாதிரி படிச்சினாலே ஒரு 10 நாள் படித்தா கூட முடிச்சிடலாம். இப்போ நினச்சா கூட 90, 95, 100 கூட எடுக்கலாம். நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள்.